இதில பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே ஃபாஸ்ட்டா போய்க்கொண்டிருக்கிற நேரத்தில, எல்லாமே ஃபாஸ்ட்டா நடக்கணும். ஓகே, படிப்ப முடிச்சாச்சா, ஒரு பெரிய சம்பளம் வாங்கணும். ஓகே, இந்த பெரிய சம்பளம் வாங்கணுமா, ஒரு பெரிய வீட கட்டிறணும். ஒரு பெரிய வீட கட்டினோமா, அவ்வளோதான் பெரிய நல்லா பெரிய ஓ எல்லாருக்கும் பெருசா காட்டணும். அப்படிதான் நம்ம பேசுறோம்ல. ஊர் உலகத்துக்கு நான் பெரிய ஆளா காட்டணும். பெரிய பணக்காரா காட்டணும். பெரிய படிப்பாளியா காட்டணும். நானு பாரு இப்படி இருக்கிறேன்னு காட்டணும். எல்லாமே அந்த ஒரு பெருமையிலே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பெருமைய வச்சுக்கிட்டு நம்ம எங்க போறோம்னு தெரியலையே! அந்த பெருமை கூட இதெல்லாம் இருக்குதுன்னு மறந்துடுறீங்களே! அந்த பெருமைய வச்சுக்கிட்டு உள்ள அவ்ளோ பெருமை. என்ன பெருமைனாக்கா, எனக்கு எனக்கு எல்லாம் இருக்குது. நான் பெரிய ஆளு. நான் பாரு என்ன இவங்க புகழ்றாங்க, அவங்க புகழ்றாங்க. எனக்கு இவங்க மதிப்பு குடுப்பாங்க, அவங்க மதிப்பு குடுப்பாங்க. கேட்டு வாங்கணும்னு அவசியமே இல்ல. எல்லாமே உங்கள தேடிக்கிட்டு வரணும். தேடிக்கிட்டு வந்தா தான், முதலாவது இந்த 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 பேக்கேஜ் சாத்தான் குடுக்குற பேக்கேஜ வீட்டுக்குள்ள வெறுப்பு இருக்குதா? கசப்பு இருக்குதா? ஒரு வேதனை இருக்குதா? ஒரு ஒரு உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்குதா? ஆங்சைட்டீஸ் இருக்குதா? அவசர புத்திகள் இருக்குதா? இதெல்லாம் வெளிய அனுப்புங்க. வெளிய அனுப்புங்க. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க எல்லாருமே. 4 பேர் இருக்கிறீங்களா? 5 பேர் இருக்கிறீங்களா? உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. 2 பேர் இருக்கிறீங்களா? உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபித்தாலே நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள்.